ராதா எங்க? மாடியில இருக்காங்க. ஒரு நிமிஷம். என்ன? ராதாவுக்கு இப்போ ஒரு ஆசை வந்திருக்கு. அது நம்ம 2 பேர்கிட்டயும் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆசையா? ஆமாங்க, அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசை. போன்ல நான் அதைத்தான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள நீங்க கட் பண்ணிட்டீங்க. அவங்க அம்மா அப்பாவையா? ஆமா, அது நியாயமான ஆசை தானே. அதை நீங்க கண்டிப்பா நிறைவேற்றணும். இங்க பாருங்க, அவங்க அம்மா அப்பா எங்க இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இங்க வரவழைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப நாளா என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசை. என்ன ராதா, சொல்லு. சுமதி, எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் சாக போறேனோ இல்ல பெத்து கொடுத்துட்டு சாக போறேனோ எனக்கே தெரியாது. ஒருவேளை குழந்தைய பெத்ததுக்கு அப்புறம் நான் செத்து போயிட்டா இப்ப நீ என்ன கவனிச்சுக்கிற மாதிரி என் குழந்தையும் கவனிச்சுக்குவியா? என்ன ராதா இது? ஏன் இப்படி ஒரு சந்தேகம்? ஏன் கேக்குறேன்னா, நாளைக்கு உனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துட்டா என் குழந்தைகிட்டயும் அன்பா நடந்துப்பியா? எனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கவும் வேண்டாம், அப்படி ஒரு பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுக்கவும் வேண்டாம். குழந்தை பாக்கியம் கடவுள் கொடுக்கறது இல்ல, கணவனா பார்த்து கொடுக்கறது. நீ வேணும்னா பாரு, நானே உன் வயித்துல வந்து குழந்தைய பிறக்கத்தான் போறேன். அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சா என்னை விட கொடுத்து வச்சவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஐ எம் சாரி, உங்களை ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஐ எம் கோபால். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐ எம் ரவி. ஹலோ. மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன். உங்க பொண்ணு ராதாவை நான் தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். கல்யாணம் பண்ணவன் சொல்லாதடா, கடத்திட்டு போனவன் சொல்லு. ஸ்கவுண்டரல், எதுக்காக எங்க குடும்பத்துல இவ்வளவு பெரிய கலங்கத்தை உண்டு பண்ண? என்ன துணிச்சல் இருந்தா செய்யறதையும் செஞ்சுட்டு என் முன்னால வந்து உறவு முறை கொண்டாட நினைப்ப ஒண்ணு. ஐயோ, என்னங்க இது? விடுங்க. இவனை கொல்லாம. என்னங்க இது? வீட்டுக்கு வந்து வர கை நீட்டி அடிக்கிறீங்க. நம்ம பொண்ணை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ண ராஸ்கல் இவன் தான். நடந்தது நடந்து போச்சு. நம்ம பொண்ணு கல்யாணம் முறைப்படி நடந்ததோ முறையில்லாம நடந்ததோ, இப்போ அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. ஓடி போன என் பொண்ணு ஏற்கனவே தலைமொழியாச்சு. அவளையே தலைமுழுனதுக்கு அப்புறம் இவன் யார் நமக்கு? என்ன இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டாரு. அவரை என்ன ஏதுன்னு கேட்காம. நான் கேட்க தயாரா இல்ல. முதல்ல இவனை வெளியே போக சொல்லு. நான் போறேன் சார். ஆனா போறதுக்கு முந்தைய ஒரே ஒரு வார்த்தை பேசிடுறேன். நாம யார் மேல அதிகமா அன்பு காட்டுறோமோ அவங்க ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் நம்மளால பொறுத்துக்க முடியாது. ஆனா ராதா அப்படி ஒரு தப்பு செய்யல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க ஒரே பொண்ணு, நீங்க எவ்வளவோ செல்லமா வளர்த்துருப்பீங்க. அவ எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஏன், நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியிருந்தா நீங்க 2 பேரும் மறுத்து பேசிருப்பீங்களா? ராதா யாரோடையும் ஓடி போகல. எப்படியாவது அவ மேல உங்களுக்கு வெறுப்பு வரணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு உங்களை விட்டுட்டு போயிட்டா. இதுதான் உண்மை. என்ன சொல்றீங்க? உங்க 2 பேருக்குமே தெரியாத ஒரு விஷயம். இன்னும் கொஞ்ச நாள்ல ராதா சாக போறா. என்ன தம்பி சொல்றீங்க? என் பொண்ணு சாக போறாளா? இப்படி எல்லாம் துடிப்பீங்க, பதறுவீங்கன்னு தெரிஞ்சதுனாலதான் உங்ககிட்ட சொல்லாமே உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. இப்போ எங்க இருக்கா? அவளுக்கு என்ன ஆச்சு? சொல்லுங்க தம்பி. இப்ப அவளுக்கு பிரெயின் டியூமர். வாட்? பதட்டப்பட வேண்டாம். இந்த சோகத்தை நீங்க 2 பேரும் எப்படியாவது ஜீரணிச்சுதான் ஆகணும். நான் இங்க வந்தது ராதாவுக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. ராதா இப்ப கர்ப்பமா இருக்கா. உங்க 2 பேரையும் பார்க்க ஆசைப்படுறா. வாங்க, நம்ம சீக்கிரமா போலாம். நீங்க 2 நாள் கழிச்சு வந்தா போதும். முக்கியமா ஒரு விஷயம், ராதாவுக்கு முன்னால அவ வியாதியை பத்தி நீங்க யாரும் தெரிஞ்சுக்கிட்டதா காட்டிக்கூடாது. நான் இங்க வந்தது, இதையெல்லாம் சொன்னது யாரும் அவகிட்ட சொல்லக்கூடாது. இதான் என் அட்ரஸ். வரேங்க. இந்தம்மா, நீ கேட்ட புக்கு முதல். ஐயோ, இது போன வாரம் புக் ஆச்சே. இந்த வாரம் புக் எடுத்துட்டு வாமா. என்னால மேல போக முடியாதுமா. எனக்காக போய் கொண்டு வராதா ப்ளீஸ். எனக்கு கஷ்டமா இருக்கு சுமதி. ஃபார் மை சேக் ராதா. சரி, உனக்காக போறேன். தேங்க்யூ.
உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அவ எந்த நிலைமையில இருக்கான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஆஃப்டர் ஆல் ஒரு புக். உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் எடுத்துட்டு வரேன். இல்லைங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி நேரத்துல படியில ஏறி இறங்குறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கர்ப்பமா இருக்கிறவங்க இப்படி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் டெலிவரி ஈஸியா இருக்கும். நீங்க சொன்னீங்களே ஆஃப்டர் ஆல் ஒரு புஸ்தகம்னு, அதுக்காக ஒண்ணு நான் ராதாவை படியேறி இறங்க வைக்கல. அவங்களோட நன்மைக்காக தான் செஞ்சேன். ஐம் சாரி. இப்படி நான் செஞ்சது உனக்கு கூட கஷ்டமா தான் இருக்கும் இல்ல ராதா? டாக்ஸி இதான்ப்பா. வண்டி வருமா? தானா வராது, நான் ஓட்டினா தான் அது வரும். ஏண்டா தண்ணி இன்னி அடிச்சுட்டு வந்து கேக்குறியா? வாடகை கூடுறதுக்காக தான் வண்டியே வச்சிருக்கேன், அது கூடவா தெரியல? ஏண்டா எங்க போகணும்? ரொம்ப தூரம் போகணும், கமலா தேட்டருக்கு. அது ரொம்ப தூரம் தான்ப்பா. ஆமா, போயிட்டு திரும்பி வரணுமா எப்படி? நோ நோ, ஒன்லி டிராப். மீட்டர்லாம் போட மாட்டேன், ஒரு தோராயமா குத்து மதிப்பா போட்டு கொடு. நீ எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்க தயார். சரி, பின்னால போய் குந்து. எங்க படிக்கட்ட காணா? படிக்கட்டா? ஏண்டா இது என்ன பழனி மலையா படிக்கட்டெல்லாம் வச்சு கட்டுறதுக்கு? பின்னால டிக்கில சிக்காத. ஏறிட்டியா? டிரைவர் ஓட்டுக. ஏண்டா இதுக்கு முன்னால் நீ டாக்ஸில ஏறி இருக்கிறியா? பார்த்து பார்த்து போ. ஏன் டிரைவர் இவ்வளவு தூரம் போய் கமலா தேட்டர் வரலையா? ஓட்டுநரே சொல்றது காதுல விழுதா? அதான் கமலா தேட்டர் ரொம்ப தூரம் நீயே சொல்லிட்டியாப்பா. பார்த்து 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 போ. எதுல என்ன வருது? லாரி வருது. இப்ப என்ன செய்ய போற? மோத போற. ஒடிச்சுக்க. ஒடிச்சுக்கின பிரேக் பைய போடியா? இந்தாப்பா, இந்த MSS 58 மவுண்ட் ரோட்ல வர்றான்னா எதிரில எவனுமே வரமாட்டான்ப்பா. இடிச்சிட வேண்டுதான். காமாலா நிறுத்துப்பா. கடிக்கிற கமலா தேட்டர் வந்துருச்சுப்பா. நான் சொல்லணும்னா போயிட்டே இருப்பா இருக்க. யாரா நீ? ஓர டாக்ஸில எப்படா ஏறுன? ஏதோ உன் டாக்ஸில வந்தது. நான் பஸ்ல டிக்கெட் எடுத்துல வந்திருக்கேன். ஏன் ரயில்னு சொல்ல, இறங்கட கீழ ஒண்ணு படுவா. இதுக்கு முன்னால நீ டாக்ஸிய பாத்திருக்கியாடா? டாக்ஸிக்கு என்ன பெயிண்ட் அடிச்சிருக்கானா உனக்கு தெரியுமா? குடிச்சிட்டு எப்படா உள்ள வந்து குந்துனீங்க? நானா குடியாரேன்? நான் ரொம்ப நல்லவப்பா. எங்க வீட்டு பக்கத்துல ரத்னம்னு ஒரு டாக்ஸி டிரைவர் இருக்கான், குடியார பாவி. அவன் தான் எனக்கு குடிக்கிறது கத்து கொடுத்தான். யாருமா அவன்? பேமானி ரத்னா. உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை குடிக்க கத்து கொடுத்து கெடுத்துட்டான். அந்த பேமானி என் கையில வை, தோசை திருப்புற மாதிரி திருப்பிடுறேன். சரி வர்றப்பா. குட் மார்னிங். குட் மார்னிங். see you bye. இங்கிலீஷா? இந்தியாவிலேயே இப்படி அழகா இங்கிலீஷ் பேசுறது இவன் ஒருத்தன் தான். இன்னைக்கு கமலா தியேட்டருக்கு வேற நான் ரிட்டர்ன் போகணும். இது ராதாவுடைய வீடு தானே? ஆமாங்க. ரவி இருக்காரா? அவர் வெளியே போயிருக்காரு. அம்மா நீங்க யாருன்னு? நாங்க ராதாவுடைய அப்பா அம்மா. வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க. ஏமா என் பொண்ணு? ராதாமா மாடியில இருக்காங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நோ நோ, நான் சொல்றது கேளு. ராதா நீ இங்க இருக்கியா? உன்னை தேடி யார் வந்திருக்காங்க தெரியுமா? யாரை விட்டு பிரிஞ்சு வந்தா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சனோ அவங்களே இப்ப என்ன தேடி வந்திருக்காங்க. சுமதி, நான் இருக்கிற இடம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க எப்படி இங்க வந்தாங்க? எனக்கு ஒண்ணு பெத்தவங்களே பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. நீ பதட்டப்படாத, உன் நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப நீ செய்ய வேண்டியதெல்லாம் வீட்டுக்கு வந்தவங்கள சந்தோஷப்படுத்தணும். வாமா ப்ளீஸ். அம்மா அம்மா
அம்மாவையும் அப்பாவையும் மறந்துட்டியாம்மா? எங்க என் பொண்ண பாத்தீங்களா? எப்படி இருக்கா பாத்தீங்களா? அவளுக்கு என்ன இப்பதான் மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா. பரவாயில்லம்மா, நீ ஏன் ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட அதை பத்தி எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா எங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம். ஏம்மா, இது உனக்கு எத்தனாவது மாசம்? 7வது மாசமா? இக்கண்டு அம்மா, மாப்பிள்ளைங்கம்மா. ராதா, என்னங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? அப்பா, மாப்பிள்ளை எங்கேன்னு கேட்டீங்களே, இவர்தான்ப்பா. வணக்கம். வணக்கம். உங்க பொண்ணு ராதா இங்கதான் இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு நாள்லயே கண்டுபிடிச்சோம். மாசக்கணக்கா படாத பாடுபட்டு தேடியில கண்டுபிடிச்சோம். இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்க மாட்டீங்கன்னு ராதா சொன்னா, அதனால்தான். பரவாயில்ல தம்பி, ராதா எங்களுக்கு ஒரே பொண்ணு. அவ எங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாளேன்னு ஒரு சின்ன வருத்தம் தான். இருந்தாலும் அவ விருப்பப்படி அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுக்கு நாங்க தடையா இருக்க மாட்டோம். அப்படி தடையா நினைச்சிருந்தா இங்க வந்திருக்கவே மாட்டோமே. ஆமாங்க மாப்பிள்ள. என்னங்க, முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்களே, முதல்ல காஃபி கொடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். ராதா, யாருமா அந்த பொண்ணு? அது நான் இந்த வீட்டு வேலைக்காரி. வேலைக்காரியா? ஆமாங்க, ராதாவை நல்லபடியா கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்காகத்தான். ஹலோ, யார் பேசுறது? நான் சுமதி பேசுறேன். உன் கூட பேசணும் தான் நான் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம். உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன விஷயம் ராதாவோட அப்பா அம்மாக்கு தெரியாது. எப்படியும் இன்னைக்கு நீ சமாளிச்சுட்ட. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த மேட்டர் அவங்களுக்கு தெரியாம இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். நிச்சயமா என்னால இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. என்னங்க, எந்திரிங்க. கொஞ்சம் எந்திரிங்களே. எதுக்குமா? எந்திரிங்க. சொல்லுமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னது? இன்னைக்கு மாங்கல்ய நோன்பு. நல்லா. ஆமா, சுமதி எங்க? அவ எப்போ வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டா. அப்படியா? சுமதி, உன் கழுத்துல கட்டியிருக்கிற தாலி எந்த சூழ்நிலையில கட்டியிருந்தாலும் சரி, அதுவும் பூஜிக்கப்பட வேண்டியதுதான். ஏங்க, இந்த வீட்டுல இருக்கிற சுமதியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. சுமதி ரவியோட 2வது மனைவியா இருப்பாளோன்னு நீ நினைக்கிற. நான் அவளை நமது 2வது மகளாவே நினைச்சிட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமா, ரவி சுமதியை 2ஆம் தாரமா கட்டிக்கிட்டத அவங்க 2 பேருமே நம்ம கிட்ட சொல்லல. ஏதோ நன்மை கருதி தான் சொல்லாம இருக்காங்க. நாம அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னா இந்த விஷயம் நமக்கு தெரியாத மாதிரி நடந்துக்கணும். சரிங்க.